ஒரு மனுஷனோட வளர்ச்சி வந்து கூரையை பிச்சுக்கிட்டு வந்து விழுவும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சாய் அபயங்கர் இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்திருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஆல்பம் சாங் தான் பண்ணியிருக்காரு இந்த 3 வருஷத்தில். ஆனால் 21 வயசில் அவர் இவ்வளோ சாதனைகளை படைப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ரகுமான் மியூசிக்கில் வந்து சூர்யா நடிப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அந்த படத்துலேருந்து ரகுமான் வந்து மியூசிக் பண்ணாமல் வெளில போக அந்த இடத்துல சாய் அபயங்கரை மியூசிக் டைரக்டராக போட்டாங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் ரீசெண்டாக முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் 700 கோடி பட்ஜெட்டில் உருவாகிற மிகப்பெரிய படத்தில் அவர் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்சியில் கனெக்ட் பண்ணுற லோகேஷ் கனகராஜோட பென்ஸுங்கிற படத்தில் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து லாரன்ஸ் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. சரி, இதோட அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சிம்புவோட 49வது படத்தில் அவர் தான் மியூசிக் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 படம் மட்டும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை 5வது படமாக ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற டியூட் படத்துக்கு இவர் தான் மியூசிக் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் சக்ஸஸ் ஆனால் தான் கண்டினியூஸாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டாலும் எந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே ஆகலை. ஒரு 4 ஆல்பம் சாங் தான் பண்ணியிருக்காரு. அதில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்படி கட்சி சேர அப்படிங்கிற சாங் வந்து செம்மையாக ஹிட் அடிச்சிச்சு. ரீல்ஸில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரெண்ட் அடித்த ஒரு சாங்கு. அந்த ஒரு சாங் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருந்தா 5 படத்துக்கு வந்து அட்டன் டைமில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதிர்ஷ்டங்கிறது எப்போ யாருக்கு கதவை தட்டணும்னா தெரியாதுங்க. இவர் இந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சினிமாவுக்கு வந்து உண்மையாகவும் டெடிகேட்டடாகவும் இன்னோவேட்டிவாகவும் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்த அனிருத், அடுத்த ஏஆர் ரஹ்மான், அடுத்த இளையராஜாலாம் கிடையாதுங்க. தனக்குன்னு ஒரு தனி பாணியை கிரியேட் பண்ணி நான் ஒரே ஒரு சாய் அபயங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை படைப்பார் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். இவருக்கு அப்படி என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, ஈஸியாக வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து பிளேபேக் சிங்கராக ஆல்ரெடி இருந்திருக்காங்க. அதை வச்சு அவர் மியூசிக் வந்து கற்றுக்கிட்டு வந்துருந்துருக்காரு. ஏஆர் ரஹ்மானுக்கிட்ட கீழே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி 21 வயசில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இந்த வளர்ச்சி வந்து அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சினிமாவில் மேபி ஃபியூச்சரில் அவருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவர் ஒரு ஹீரோவாகவும் ஆவார் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இவரோட வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவரோட 5 படத்தோட மியூசிக்கு எப்படி பண்ணுவார்? அந்த மியூசிக்கை அந்த பட்ஜெட்டை இவர் தூக்கி நிறுத்துவாரா? அதுவும் அல்லு அர்ஜுன் அட்லி சன்பிக்சர் கூட்டில் உருவா படத்தில் எப்படி மியூசிக் பண்ணுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய்.